யாங்னு ஒரு போலீஸ் ஆபீசர், அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட லிவர்ல ப்ராப்ளம் இருக்கவும் இன்னும் கொஞ்ச நாள் ஆபரேஷன் பண்ணலாம். அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து வரணும் தெரியவும் அந்த பொண்ணுக்கு மேட்ச் ஆகிற ஒரு டோனர் வேணும். அதனால யாங் ஜெயில இருக்க தன்னோட முன்னாள் நண்பன் டேஜ்னு ஒரு நபரை மீட் பண்ணி வெளியில கொண்டு வரவும் அவரை டோனரா இருக்க சொல்ல அதுல டேஜுக்கு விருப்பம் இல்ல. அதனால சரியான டைமை பார்த்து தப்பிக்க ட்ரை பண்ணவும் அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. இத்தனை நாள் எந்த பொண்ணு யாங்கோட பொண்ணு நினைச்சிருப்பாரோ அது யாங்கோட பொண்ணு இல்ல, தன்னோட பொண்ணுன்னு தெரிய வருது. டேஜு செய்யாத ஒரு தப்ப பணத்துக்காக ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போகவும் அந்த டைம் டேஜோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்திருப்பாங்க. யாங் தான் ஒரு நல்ல நண்பனா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருப்பாரு. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்த உடனே அவங்களும் இறந்து போயிருப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் டேஜுக்கு தெரியவும் அதனால ஆர்கன்ஸ் தரவும் ரெடியா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு கடைசி நேரத்துல பணம் ப்ராப்ளமா இருக்குன்னு தெரிய வரவும் டேஜுக்கு ஒரு அரசியல்வாதி பணம் தரணும். அவனை மிரட்டி பணம் கேட்க அந்த அரசியல்வாதியும் பணம் தரதா சொல்லி டேஜ் ஒரு இடத்துக்கு வர சொல்லி பணத்தையும் கொடுத்து அவனை கொலை பண்ண ஒரு ஆளை அனுப்ப அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில கத்தியால டேஜ் குத்த தான் பொண்ணோட உயிரை காப்பாத்த தான் உயிரோட இருந்தே ஆகணும்னு டேஜும் தான் பொண்ணோட உயிரை காப்பாத்தினாரா இல்லையான்னு சொன்ன கதை தான் இஸ் லாஸ்ட் கிஃப்ட்ங்கிற கொரியன் மூவி.